தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைது இப்போ தஞ்சாவூர் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம சொல்லியிருப்போம். அவர் தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் வந்திருக்கு, கைது பண்ணி கண்டிப்பாக போலீஸ் வாகனத்தில் இங்கிருந்து தஞ்சாவூருக்கு அவர் அலைக்கழிக்கப்பட்டு அழைத்து செல்லப்படுவார். ஏன்னா நீதிமன்றமே 12 மணி வரைக்கும் அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டோம். நீதிமன்ற உத்தரவை மீறி காவல்துறை அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, இனிமேல் அது சட்ட ரீதியாக திமுக வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும், அப்படி எதிர்கொள்ளணும், அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இந்த கைதை வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படி பார்க்கிறது? இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டனங்கள்ல கைதுக்கு ஆதரவாகவும் கைதுக்கு எதிர்ப்பாகவும் கண்டனங்கள் வருது. அதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதரவா சொல்லக்கூடிய ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாஜக சம்பந்தப்பட்ட நபர்கள், அல்லது இப்போ இந்த தாவேக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறவங்க. திருமாவளவன் கிட்ட இருந்து எந்த கருத்தும் இது வரைக்கும் வரவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த கருத்தும் வரல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய எங்க அண்ணன் வன்னியரசும் இது கைது குறித்து எதுவுமே வாய் திறக்கல, அமைதியா இருக்காரு. ஸோ விசிகா தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த வித பதிலும் வரவில்லை. முட்டு கொடுப்பறதுல அவங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க, வரல அவங்க. ஆனா எல்லாத்துக்கும் பயங்கரமா இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வைகோ உடனடியாக கண்டனத்தை தெரிவித்து விட்டார். உதயநிதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உதயநிதி என்ன பேசினாருன்னே முழுமையா அவருக்கு தெரியாது. அவருக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால அவர் வந்து முதலமைச்சருக்கு முட்டு கொடுக்குற வேலையா தாவேக அரசாங்கத்துக்கு பயங்கர முட்டு, நான் தான் குறுக்க நிற்பேன், கேடயமா நிற்பேன்லாம் பேசினார்ல, அதனால அந்த முட்டு கொடுத்துருக்காரு. அதனால அவர் பேச்ச ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்ல, தூர வீசிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த நம்ம பெட்டி முகம்னு திடீர்னு ஏதோ மாறி நான் ஆட்சிக்கு வந்து கொடுத்த ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்கிறோம், 2 நாளைக்கு நாடகம்லாம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் விட்டு பேசின அந்த பெட்டி முகம் மறுபடியும் பெட்டி முகமா மாறிட்டாரு. இப்போ உதயநிதி பேசினது தப்பு அப்படின்றாரு. முழுமையா தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட வேண்டிய கம்யூனிஸ்டுகள் வாய் மூடி எல்லா நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்காங்க. தாவேக அரசாங்கத்துடைய அட்ராசிட்டியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உதயநிதி கைதுக்கு அவர் சரிதான், அவர் பேசின பேச்சு தப்பு தான் அப்படின்னு பெட்டி முகம் பேசியிருக்கு. அப்ப பெட்டி முகத்துக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நிச்சயமாக அது தாவேக அரசாங்கத்தினுடைய ஊதுகோலா தான் வேலை செய்யறாரு, அந்த கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது இதெல்லாம் கூட பெருசா நான் பார்க்கல. மிக கொடூரமாக மன்னிப்பு கேட்ட அவனும் உதயநிதி, அதுவும் யாருக்கிட்ட? தாவேக அரசாங்கத்துக்கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ கிடையாதான். நம்ம அந்த நடிகை இருக்காங்கல்ல, அந்த நடிகை யாருன்னு அவங்களும் சொன்னதுனால நானும் சொல்லலாம், தப்பே கிடையாது. நடிகை திரிஷா கிட்ட உதயநிதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பெண்களை அவமதித்து விட்டார்னா, திரிஷா பேரே உதயநிதி வாயிலிருந்து வரவே இல்லை. அந்த மேடையில அவர் பேசிட்டு இருக்கும்போது கீழே கத்துறதான் எவனோ கத்திருக்கிறான். அந்த கத்துற மேலதான் நீங்க கேஸ் போட முடியும். அது கூட நடிகை பேர் சொல்லக்கூடாதுன்னு எந்த சட்டமும் ஒன்றும் கிடையாது. இவரு வாயில அந்த வார்த்தை வரவே இல்லை, அந்த நடிகை பேரே வரல. அப்ப இவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அந்த பேச்சும் அவர் பேசுனதையும் வெட்டி திருச்சி ஒட்டி இது எல்லாம் பூரா இந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலை, திருட்டு வேலை, வீடியோவை மாத்தி போடுறது, அயோக்கியத்தனம் பண்றது, சமூக வலைத்தளத்துல பொய் பரப்புறதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை. இதுவரை யாருமே செய்யாத பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆட்சியை பிடிச்சிருக்கு இந்த தாவேகா கூடாரம். சோ அந்த அடிப்படையில குஷ்பு கொந்தளிச்சிருக்காங்க. பயங்கரமா மன்னிப்பு கேட்கணுமா, பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணுமா. அப்படி மன்னிப்பு கேட்கணும். அவதூறு பரப்பிட்டார், திரிஷாவை குறித்து அவர் வந்து அவதூறு பரப்பிட்டாருன்னு பேசினா, முதல்ல கைது பண்ண வேண்டியது, ஜெயிலில் அடைக்க வேண்டியது யார் தெரியுமா? குஷ்பு எந்த கட்சியில் இருக்காங்க? இப்ப பாஜக இருக்காங்க. அந்த பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் தான் இந்த முதலமைச்சர் அப்பா எதிர்கட்சி தலைவர், அதாவது கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த நடிகை விட்டு திரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு பேசியது நயினார் நாகேந்திரன். இதை விட அவதூறு எதுவுமே கிடையாது. ஆபாசம் பச்சையா கொச்சையா பேசினது அதுதான். நேரடியாகவே பேசினார், திரிஷா வீட்டுக்குள்ளதான் இருக்கார் இந்த முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர் இல்ல, அவர் இந்த நடிகர் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கார், முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு பேசியது நான் இல்லைங்க. என் மேல பாஞ்சிக்கிட்டு வராதிங்க. அதை பேசினது நயினார் நாகேந்திரன். ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தா, தாவேக அரசாங்கத்துக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ தைரியம் இருந்தா நயினார் நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீ பெரிய நேர்மையான ஆள் தானே, தூய சக்தி தானே, போய் அவர் அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீ அரெஸ்ட் பண்றதுக்கு நினைச்சாலே உன் ஆட்சி கலைச்சிருவாங்க. நயினார் நாகேந்திரனையும் பாஜகவினரையும் அரெஸ்ட் பண்ணோம் நீ நினைச்சாலே, உன் நினைப்புல அந்த எண்ணம் உதித்தாலே உன் ஆட்சி கலைஞ்சிரும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க. உதயநிதி கைதே வந்து முதலமைச்சரோட திட்டம்லாம் கிடையாது, அவர் ஒரு துருப்பு சீட்டு, அவ்வளவுதான். அவங்க அதை பகடக்காயா வச்சு யூஸ் பண்றாங்க. இந்த சாய்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் தலைமைச் செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து RSS அனுதாபி, தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்ட பாஜகவுடைய நபர். அவருடைய ஆஸ்தான என்ன சொல்றது, அவருடைய வேலையாள். அவங்க சொல்றதா இவர் செய்வார். இப்ப அவங்க உத்தரவின் பேர்ல தான் போலீஸ் வந்து உதயநிதியை கைது பண்ணியிருக்கு.
அப்படி கைது பண்ணதா இருந்தா, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு கைது பண்ணதா இருந்தா நயினார் நாகேந்திரன் தான் கைது பண்ணணும். அவர் தான் முதல்ல அந்த வார்த்தையை பேசினார். கைது பண்ண துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா, திறன் இருக்கா? எதுவுமே கிடையாது தாவேகா அரசாங்கத்துக்கு. இது ஒரு பக்கம். இதுக்கு இடையிலேயே வந்து தேமுதிக உண்மையிலேயேங்க 1000 சொல்லுங்க, கேப்டன் அந்த கேப்டன் ஒரு பேரோட ஒரு அடைமொழியோட வந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்துடும் போல. நீங்க அவரு நடிகரா இருந்த காலத்துல ஏராளமான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல அவர் கேப்டன்ற அடையாளமா ஏராளமான நன்மைகளும் செஞ்சிருக்காரு. நல்ல மனுஷனாவே இருந்தார். அதனாலதான் சீக்கிரம் நம்ம விட்டு போயிட்டார் போல. ஸோ அந்த கேப்டனுடைய மனைவி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் எம்எல்ஏவா இருக்கிறவங்க, கட்சியினுடைய தலைவர் அவங்க தான். இப்ப அவங்க வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று இருந்துச்சு. என்ன பேசினாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பேசினாலும் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வாய்ப்பூட்டு சட்டம் இருந்த மாதிரி இப்ப நீங்க எல்லாத்தையும் கருத்துக்கு கருத்தால் தான் பதில் சொல்லணும். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க அவதூறுன்னு சொல்லி கைது பண்ணுவது, எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணுவது, எதிர்கட்சிகளுடைய குரல் வலை நசுக்குவது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல. சட்டமன்றம் கூட தொடங்குற நேரத்துல இந்த மாதிரி கைது என்பது சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளை வரவிடாம தடுக்கிற செயல் அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு நிகராக தாவேகா அரசாங்கத்துக்கு அட்ராசிட்டிய ஒப்பிட்டு அவங்க பாணிலேயே பிரேமலதா விஜயகாந்த் பொழுது கட்டியிருக்காங்க. அதான் சொல்றேன், கேப்டன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேர் வந்தாலே வைப்ரேஷன் வந்துடும் போல இருக்கு, வச்சு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ். ஆக்சுவலா அவர் வந்து ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து உதயநிதி பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசுறாரு முழுமையா சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. ஆனா கைது நடவடிக்கை தப்பு, சட்டமன்றம் கூட தொடங்குற நேரத்துல இங்க வந்து இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல், எதிர்கட்சியை நசுக்கிற செயல் அப்படின்னு நான் வந்து பாலுக்கும் காவலா இருப்பேன், பூனைக்கும் நான் வந்து தோழனா இருப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த தாவேகா அரசாங்கத்துக்கும் மெல்ல நான் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பண்ணுவேன். உதயநிதி கைதியும் கண்டிப்பா ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுவேன்ற ஒரு நரேட்டிவ் இருக்கும்ல, ஒரு செட்டப், அதை அன்புமணி பண்ணியிருக்காரு. எதுக்காகனா சமீப காலமா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. விசிகாவே துரத்தி விட போகுது தாவேகா, துரத்தி விட்டு பாமக உள்ள சேர்க்க போகுது, அப்போ சௌமியா அன்புமணி தான் அமைச்சராக போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறதுனால நம்ம என்னத்தையாவது பேசி அது தாவேகாவுக்கு எரிச்சல் ஊட்டி நம்ம கிடைக்கிற நல்ல அமைச்சர் வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக பாம்புக்கும் பழுது இல்லாம கோலுக்கும் பழுது இல்லாம நானும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்ற மாதிரி சீனை போட்டு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஜி.கே. வாசன் ஒருத்தர், அவரெல்லாம் அவங்க அப்பா பேரே கெடுக்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு கட்சி தலைவர்னு சொல்றதுக்கு கேவலம். பேசாம போய் பிஜேபியில சேர்ந்துடலாம், அவர் இல்ல அவருக்கு தாவேகால சேர்ந்துடலாம். மரணம் முட்டு கொடுக்குறாரு தாவேகாக்கு. உதயநிதி ஆபாசமா பேசிட்டார். என்ன ஆபாசமா பேசினார்? அவர் பேசுற பேச்சு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு, கீழே இருக்கிறவங்க கருத்து சொல்றாங்க. ரெண்டு கருத்தை எப்படி நீங்க ஒப்பிட்டு ஒன்னா சேர்ப்பீங்க, ஜாயின் பண்ணுவீங்க? ஜாயின் பண்றது உங்க வேலையா? அசிங்கமா இல்லையா? சோ இந்த மாதிரி கருத்துக்களை, முரண்பட்ட கருத்துக்கள் எதா கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. கிடைக்குமான்னு தேடின டைம்ல உடனடியாக டக்குன்னு வந்து இப்படி ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அந்த விஷயத்துல அவரை வந்து கைது பண்ணி இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க, இவர் கைது பண்ணது தவறு, நீங்க வந்து இதுக்கு முடிவு சொல்லுங்கன்னு நீதிமன்றத்தில் ஆடி இருக்கு திமுக. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வழக்குல மிக முக்கியமாக என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் அந்த வழக்குகளையும் சொல்லிடுறேன். இந்த வழக்குகள்ல சில வழக்குகள் வந்து கண்டிப்பாக ஜாமீனில் வெளிவர முடியாதபடி ஒரு வழக்கு. அவதூறு வழக்குல கைது பண்றது வழக்குமே கிடையாதுங்க. அதான் என்னன்னா BNS 79 பெண்ணை கண்ணிய குறைவாக பேசுதல். அங்க அவருக்கு எந்த பொண்ணு பேரையும் சொல்லவே இல்லை. இது அயோக்கியத்தனமான ஒரு பிரிவு. அந்த பிரிவின் கீழே வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. BNS 196 பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல். அவர் அங்க எதுவுமே பேசவே இல்லை. என்ன பகைமையை தூண்டினாரு? உங்களுக்கு குத்துது குடைதுனா என்ன பண்ண முடியும்? அப்புறம் BNS 192 இதுதான் ரொம்ப முக்கியமான பிரிவு, கலவரத்தை தூண்டுதல். அப்புறம் BNS 296(b) பொது இடத்தில் அருவருப்பாக பேசுதல். BNS 351 ஒருத்தருக்கு மிரட்டல் கொடுக்கிறது. அவர் யாருக்கும் மிரட்டல்லாம் கொடுக்கவே இல்லை. என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா, இந்த அமைச்சர்கள் எல்லாமே இந்த அமைச்சரவை ஜோக்கர் அமைச்சரவைன்னு சொன்னார். அப்புறம் BNS 352 பொது அமைதியை சீர்குலைத்தல், ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்தல். அந்த ஒருவரைன்றாரு, அந்த ஒருவர் யார் அப்படின்னு இதுல குறிப்பிடல. ஆனால் பெண்ணை அவமரியாதை செய்தார் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. பெண்ணை கண்ணிய குறைவாக பேசுதல்னு BNS 79 அப்படின்ற ஒரு பிரிவுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க.
இந்த எந்த பெண்ணை அவர் கண்ணிய குறைவாக பேசினார் என்பதை குறிப்பிடணும் இல்லையா? அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதுல அந்த மாதிரி எந்த குறிப்பேடுகளும் இல்லை. இவங்க நோக்கம் என்னன்னா, எல்லாரும் பேசுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகை எங்க சுத்தி வந்தாலும் அந்த நடிகை பேரை பத்தி யாரு பேசினாலும் உடனே கைது பண்றாங்க. ஆனால் அந்த நடிகை இது வரைக்கும் வாயே திறக்கல. அந்த நடிகை எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு முதலிடம் கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க முன்னாள் வரிசையில் உட்கார்ந்ததா இருக்கட்டும், ஆனந்த கண்ணீர் வடிச்சதா இருக்கட்டும், அப்புறம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே வீட்டில் போய் சந்திச்சதா இருக்கட்டும், இதுவரை யாரும் எதுவும் அந்த நடிகை குறித்து அவதூறாக எங்கேயும் பேசவே இல்லை. ஆனா ஒரு வழக்கு இருக்கு. அது என்ன வழக்குன்னா, அவங்க மனைவி யாரு, நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த முதலமைச்சர் எனக்கு பேர் சொல்ல விரும்பலைங்க. அதனால நான் இன்றையிலிருந்து முதலமைச்சர் பேரை சொல்ல விரும்பல. ஏன் விரும்பலைன்னா, ரொம்ப தரங்கட்ட ஆட்சி, தப்பா யாரோ வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவ்வளவுதான். இந்த முதலமைச்சருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் நீதிமன்றத்தை நாடுறாங்க. என்னுடைய கணவர் எனக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு நடிகையோட கள்ள உறவில் இருக்கிறார், ஒரு தவறான உறவில் இருக்கிறார், ஒரு தவறான தொடர்பு இருக்கிறதுன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது தேவைப்பட்டால் அந்த நடிகை பேரை நான் சொல்லுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இந்த முதலமைச்சர் அப்ப வெறும் கட்சி தலைவர் ஒரு நடிகையோட ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறாரு. ஒன்னா ஜோடி போட்டு ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறாரு. அந்த நடிகை வேற யாரும் இல்ல, திரிஷா. அவரோட ஜோடி போட்டு போனார். அவங்க சொன்ன கள்ள உறவில் இருக்கிறார்ன்ற சொன்ன நடிகை அவங்க பேர் சொல்லல, நம்மளும் சொல்லல. ஆனா இவர் ஜோடி போட்டு போனது திரிஷாவோட தான். ஒரே மாதிரி ட்ரெஸ், சின்ன பசங்க போடுவாங்க தெரியுமா ட்ரெஸ், பிறந்த நாளுக்கெல்லாம் ஒரே மாதிரி. அது மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டை இந்த மாதிரி போட்டு ஒரே கார்ல இறங்கி ஒன்னா கல்யாணத்துக்கு போனாங்க. ஊரே அதை பார்த்துட்டு பல பேர் காரி துப்புனா, பல பேர் கடுமையா எதிர்த்தாங்க, கண்டனத்தை தெரிவிச்சாங்க, பல பேர் பல விதமா பேசுறாங்க, 4 பேர் 4 விதமா பேசுனாங்க. நம்ம எந்த விதமாகவும் பேசல. நம்ம தான் அது தவறு என்று சொன்னோம். ஒரு மனைவி நீதிமன்றத்தை நாடி இருக்கும்போது பொது வெளியில இது மாதிரி அட்ராசிட்டி பண்ணுவது அயோக்கியத்தனம், ஒரு கட்சி தலைவருக்கு அழகு இல்லை, தனி மனித ஒழுக்கம் குறித்து அவர் பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு சொன்னோம். இப்போ அதை தான் சொல்றோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அதன் பிறகு அந்த நடிகை என்பவர் அடிக்கடி அவரை சந்திக்கிறதும் வீட்டுக்கு போறதும் இதெல்லாம் பொது வெளியில வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த நடிகை குறித்து அவதூறு பரப்பிட்டார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த பேச்சே வருது. எந்த பேச்சு? இந்த கைது நடவடிக்கை, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அரஸ்ட், இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா இதெல்லாம் தான். இதுக்கெல்லாம் தான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்ப இதுக்கு வாய் திறந்து பேச வேண்டிய அந்த நடிகை இது வரைக்கும் வாய் திறக்கல, முதலமைச்சர் இது வரைக்கும் வாய் திறக்கல, சம்பந்தப்பட்ட 2 பேருமே இது வரைக்கும் வாய் திறக்கல. இப்ப ஆட்சி நிர்வாகத்துல அவர் தான் இருக்கார், அவர் தான் கைது பண்ண ஆள் அனுப்பியிருக்கிறார், அவர் தான் காவல்துறை அவர் கையில தான் இருக்கு. இந்த முதலமைச்சர் கிட்ட தான், இந்த முதலமைச்சர் தான் அவரை உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரே நோக்கம். நோக்கம் என்னன்னா, இப்ப நீங்க நல்லா அந்த நோக்கத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், திமுகவை அவதூறு பரப்புகிற அசிங்கமான கட்சி திமுக, பெண்களின் கண்ணியத்தை குறைக்கிற கட்சின்னு இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. பொய் பரப்புறவன் அப்படித்தானே பரப்புவான், பரப்பிட்டே இருக்கான். திமுக செய்த எத்தனையோ நல்ல செயல்கள் எல்லாம் மறைச்சிட்டு காவிரி நீருக்காக சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது திமுக தான். இந்த அடிப்படை புரிதல் எதுவுமே இல்லாம அவதூறு பரப்புது, ஆபாசத்தை கக்குது, ஆபாச கட்சி அப்படின்னு திமுக மீது அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் சபையில உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமையாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. கண்டிப்பா பல கேள்விகள் கேட்பாரு, பெரும் கலவரம் இருக்கும், பயங்கரமான ஆர்கியூமெண்ட் இருக்கும், பெரிய பரபரப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாம போயிடும், எதிர்பார்த்ததே செய்ய முடியாம போயிடும். அதற்காக அதுக்கு முன்னாடியே அவரை கைது பண்ணிட்டோம்னா சட்டமன்றத்தில் இப்ப பாருங்களேன், இப்ப உதயநிதி கைது, அவர் தஞ்சாவூர் நோக்கி போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் டிராவல் ஆகி போகும் வண்டி. இந்த 6 மணி நேரத்துல எல்லா ஊர்களையும் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அணி திரண்டு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க. அவ எல்லா எம்எல்ஏக்களும் கைது. என்ன நடக்கும்? நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட அவைக்கு வரமாட்டாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் கைதாகி ஒன்று சிறையில் இருப்பாங்க, இல்லை நீதிமன்ற காவலில் வச்சிருவாங்க. அப்ப சட்டமன்றத்தில் எதிர்கட்சியே இருக்காது. அதிமுக ஒரு புள்ள பூச்சியா இருக்கு, அவங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 25 பேரை விலை கொடுத்து பேரம் பேசி வச்சிருக்குது இந்த தாவேக்கா என்கிற அயோக்கிய சிகாமணி கட்சி. அதனால எதிர்கட்சியே இல்லாம சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆடலாம், ஆக்ஷன் பண்ணலாம், ஆக்ஷன் பிளாக் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா யாருமே இல்லையே எதிர்த்து கேள்வி கேட்குது. எந்த கட்சியும் கேட்காது, எதிர முட்டு கொடுக்குற கட்சி தான் அங்கே இருக்கு. இப்போ நீங்க விசிகா கேள்வி கேட்குமா?
அவர் ஒரு அமைச்சர் வாங்கி வச்சிருக்காரு. ஐயுஎம்எல் கேள்வி கேட்குமா? கேட்காது. ஒரு அமைச்சர் வாங்கி வச்சிருக்காரு. காங்கிரஸ் கேட்குமா? 2 அமைச்சர் வாங்கி வச்சிருக்காங்க. யாரு கேட்பா? தேமுதிக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவங்க கண்டிப்பா இவங்க ஒரு டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்க கடுமையா எதிர்வினை ஆற்றுவாங்க. அவங்க கதகளி ஆடி அவங்க பயங்கரமா ஏற்கனவே வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இதே நம்ம முதலமைச்சரை முதல் கூட்டத்தொடரிலேயே ஏதாவது அடிப்படை அறிவு இருந்து வைங்க, ஜோசியக்காரனெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க வீட்டு காசு எடுத்து ஜோசியக்காரனுக்கெல்லாம் கொடுக்க, உனக்கு பிடிச்சா நீ தனியா வச்சுக்க, முதல்ல அந்த பதவியை அவர்கிட்ட புடுங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமாக கேள்வி கேட்டது பிரேமலதா விஜயகாந்த். நாளைக்கு நிச்சயமாக திமுகவே சட்டமன்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணித்தால் கூட அல்லது அவர்களை வரவிடாம தடுத்தா கூட பிரேமலதா விஜயகாந்த் ஒற்றை குரல் கர்ஜனை குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கணும். ஒன்னா நீங்க எழுதி வச்சீங்க, நாளைக்கு அவங்க பேசுறது மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்லதான் போறேன். இது எல்லாமே இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வாகனம் தஞ்சாவூர் நோக்கி போயிட்டு இருக்கு. உதயநிதியை சுமந்துக்கிட்டு அந்த வாகனம், அதுல நிறைய முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க, போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் ஆயிருக்கு. அந்த நீதிமன்ற வழக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோட தகவல்கள் என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக நிச்சயமா உங்ககிட்ட சொல்லுவேன். இப்போ இந்த இதுக்கு பொய் பரப்புறதுக்குன்னே ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க. வாயை திறந்தா பொய், அவர் மட்டும் தான் பேசுவாரு. இப்ப நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காரு ஊடகத்துக்கிட்ட. அவர் என்ன அள்ளி விடுறாரு என்பதை பார்த்து வேறொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். அது ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.